தோழர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். கரூர் கோர விபத்தில் உயிரிழந்த அனைத்து எனது சொந்தங்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு ஒரு 2-3 விஷயம் உங்களுடைய ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அரசியல் மிகவும் ஆபத்தாக இருக்கிறது. என்னவென்றால், விஜயின் அரசியலுக்கு முன் அரசியலுக்கு பின் எடுத்து பார்த்தால் மிகவும் மக்களை வழிநடத்துவது தவறாக தெரிகிறது. இந்த கரூர் இஷ்யூக்கு அப்புறம் ஒவ்வொரு தாவேக்கா தொண்டர்கள் மனநிலை மிகவும் மோசமான நிலையாக மாறுது. என்னென்னா, ஒரு கேள்வி எழுப்புனா உடனே அவங்க நீங்கள் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும், அதாவது தமிழக முதல்வர் என்பது தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை பேர்த்துக்கும் முதல்வர், சரிங்களா? முதல்வரை தரம் தாழ்ந்து பேசுனா அது யார் வேணால் கேள்வி எழுப்பலாம், ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு விட்டு. அவன் கட்சிக்காரர்னா மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க, ஒரு நாட்டோட மக்களாக பாருங்கள், சரிங்களா? அதே போல் தாவேக்கா தொண்டர்கள் சில கருத்துக்களை திடீர்னு சொல்கிறாங்க முட்டாள்தனமாக. என்னென்னா, கள்ளசாராயம் குடித்து உயிரிழந்தார்களே, அங்கே சென்றாரா முதல்வர் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே மட்டும் எதுக்கு வந்தார் அப்படின்னு கேட்குறீங்க. ஏனுங்க, கள்ளசாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு அன்றே நிவாரணத் தொகை வழங்கினார், அவங்களோட குடும்பத்தை எண்ணி. அதை யாரை சொன்னீங்களா? அவன் கண்மூடித்தனமாக கள்ளசாராயம் குடித்து செத்தாலும் கூட முதல்வர் அவங்களுடைய குடும்பத்தை எண்ணி அவங்களுக்கு நிவாரணம் வழங்கியிருக்காரு அப்படின்ட்டு பாராட்டியிருக்கலாம்ல. இதனுடைய எதுக்கு முடிச்சு போடுறாங்கன்னே தெரியல. அப்புறம் குழந்தைகள் உட்பட, பெண்கள் உட்பட அந்த வீடியோவை பார்க்கல நம்மளுடைய மனசே ரொம்ப கவலைக்கிடமாக மாறுது. அங்கே முதல்வர் வராமல் இருந்திருந்தால்தான் உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் சொல்லியிருக்கணும். அங்கே சென்றிருக்காரு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்படியாப்பட்ட முதல்வர் ஒவ்வொரு கிடைக்கணும், எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு சொல்கிறேன். நேற்று ஒரு வீடியோவில் விஜய் சொல்கிறாரு, என்ன வேணால் பண்ணுங்கள், அப்பாவி தொண்டர்களை, மக்களை கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் புரியுது உங்களுக்கு? கரூரில் நடந்த அந்த விபத்துக்களுக்கு தமிழக முதல்வர் தான் பொறுப்பு, அவர் தான் குற்றவாளின்னு சொல்கிறாரு. எப்படி எந்த வித ஆதாரமும் இல்லாமல் இப்படி ஒரு புகார் சற்றை வைப்பார் விஜய் அவர்கள்? ஒன்று சொல்லிக்கிறேங்க, என்னோட ஃப்ரெண்டும் கூட நிறையா பேர் விஜய் ரசிகர்களாக இருந்திருக்கிறாங்க. இப்போ கட்சிக்கு பின்னாடி தொண்டர்களாக மாறி இருக்கிறாங்க. விஜய் சாதித்தது ஒன்று தான், என்னுடைய சகோதரனை எனக்கே எதிரியாக மடைமாற்றிய மனிதர் யாருன்னு கேட்டிங்கன்னா அது விஜய் தான். இத்தனை வருஷமாக நெடுங்காலமாக நட்புகள் வட்டாரத்தில் நிறையா பேர் தமிழகம் முழுவதும் நட்பாக தொடர்ந்துட்டு வந்துருப்பாங்க, விஜய் நடிகராக இருந்த வரைக்கும். விஜய் கட்சி ஆரம்பித்த பின்னாடி அத்தனை பேரும் எதிரிகளாக மாறிவிட்டார்கள். அவங்களுடைய சுய அறிவை பயன்படுத்துவதில்லை. ஏன் இப்படி பண்ணுறாரு? யாராவது ஒருத்தர் கேள்வி விஜய் மேலே எழுப்பியிருப்பீங்களா தாவேக்கா தொண்டர்கள்? ஏன்னா இப்படி உங்களை பார்க்க வந்த அந்த கூட்டத்தில் நிறைய பேர் செத்துருக்காங்க நம்ம தொண்டர்கள். நீங்கள் ஏன்னா ஆஸ்பத்திரிக்கு வரல அப்படின்னு கேள்வி எழுப்பியிருப்பீங்களா? 3 நாள் கரமிச்சு வீடியோ வெளியிடுறாரு. இதுக்கு இப்போ நான் சொல்கிறதுக்கு பதில் வச்சுருப்பாங்க, ஆஸ்பத்திரிக்கு வந்தால் மிகப்பெரிய இதாகும் அதாகும். என்ன கேஸ் ஆகுமா? ஒரு கேஸு தான் விஜய் வாங்கிட்டு போகிறாரு. பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு பார்க்க வரதில் ஒரு கேஸ் விழுந்துட்டு போட்டுன்ற ஒரு தியாகம் பண்ணு. ஒரு தலைவன் என்பவன் மக்களுக்காக சிறை செல்லணும், போராட்ட காலத்தில் நிற்கணும், இத்தனையெல்லாம் பண்டி வரணும், கடந்து வரணும், சரியா? எதுவுமே இல்லாமல் 3 நாள் கரைச்சி போய் ஒரு வீடியோ போட்டு ரொம்ப கேவலமாக இருக்குது. தாவேக்கா தொண்டர்களே, நான் சொல்கிறேன், இன்னொன்று கூட நம்மளுடைய நண்பர்கிட்ட கேட்டேன். அந்த 2010 9 ஒரு ஈழப் பிரச்சனை போயிட்டுருக்கல, நடிகர் சங்கங்கள் அனைவரும் உண்ணாவிரதம் இருந்தாங்க, அது எல்லாத்துக்கும் தெரியும். மீண்டும் ஒரு பதிவு போட்டு அந்த உண்ணாவிரதத்தில் இலங்கையில் பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழர்களுக்கு நன்கொடை வழங்கினாங்க ஒவ்வொரு நடிகரும். அந்த நன்கொடையில் விஜய் ஒரு 500 ரூபா கொடுக்குறாரு. அது விஜய் கொடுக்கல, அவருடைய நற்பணி மன்றம் சார்பாக கொடுக்குறாங்க. நான் கேட்டேன் தாவேக்கா தொண்டர்கிட்ட ஒருத்தர், ஏப்பா அன்னைக்கு பல லட்சங்கள் சம்பளம் வாங்கக்கூடிய விஜய் உங்களிடம் வாங்கி 500 ரூபா கொடுக்குறாரு, ஏன் ஒரு 20 லட்ச ரூபா 30 லட்சம் கொடுத்தா குடி முழுகி போயிடுமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு தாவேக்கா தம்பி ஒருத்தர், அண்ணே கொரோனாவில் 5 கோடி ரூபா கொடுத்துருக்காரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நானும் கூட இப்போ அரசியலுக்கு வந்தால் நானும் சில ஆயிரங்கள் லட்சங்கள் கொடுப்பேன். அன்று கொடுத்தாரா? மனிதனுடைய மனம் என்பது ஒரே மாதிரி இருக்கணும். அன்னைக்கு விஜய் கொடுத்தாரா? அப்போ அவருடைய காசை பாதுகாத்தாரா இல்லையா? நம்ம பணத்தை எதுக்கு எடுத்து கொடுக்கணும் இலங்கை தமிழர்கள் நினச்சாரா இல்லையா? சிந்தித்து பாருங்கள்.
இப்போ அரசியலுக்கு வந்துட்டார் விஜய் அப்படின்னு போட்டு இப்போ செலவு பண்ணுவார். ஏன்னா அரசியலுக்கு வந்துட்டார், அவருக்கு தான் எங்கெங்க இருந்த பணம் வருதே. அவர் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணுறேன். இது எதுனா திமுக கட்சிக்கு முட்டு கொடுக்குறீங்களே, சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது? நேற்று வீடியோவில் வந்து விஜய் வந்து என்ன சொன்னார்? எனக்கு ஆறுதலாக பேசியவர்களுக்கு நன்றின்னு தெரிவித்தார். யார் பேசுனா? பிஜேபிக்காரன் தான் பேசினான், அண்ணாமலை பேசினான், மோடி இரங்கல் தெரிவிக்கிறாரு, அமித்ஷா வந்து குரல் வருது. அப்போ வந்து நீங்கள் யாருக்கு முட்டு கொடுக்குறீங்க? நீங்கள் யாருக்கு நன்றி சொன்னீங்க? சொல்லுங்கள். உங்களுடைய அரசியலை யாரை எதிர்த்து நடத்துகிறீங்க? என்னை பொறுத்த மட்டும் விஜயனுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியே சரியில்லை. அரசியல் நாகரிகம் சுத்தமாக இல்லை. நான் என்னங்கன்னா இன்னொரு விஷயம் தாவேக்கா தொண்டர்களுக்கு சொல்கிறேன். இந்த தேர்தலுக்கு பின்னாடி திடீர்னு அரசியலை விட்டு சினிமா துறைக்கே போயிட்டாருன்னா விஜய், நாவடக்கம் வேணும் தோழர்களே. இப்போ இன்னொரு அட்வைஸும் அது சொல்கிற கேட்டுக்குங்க. இப்போ வந்து தாவேக்கா தொண்டர்கள் இன்று மிகவும் வன்மையாக முறையில் வந்து கருத்துக்களை வைக்கிறீங்க திமுகவை எதிர்த்து. விஜய் வந்து அரசியலுக்கு வராதுக்கு முன்னாடி அரசியல் வரதுக்கு முன்னாடி விஜயோட தொண்டர்கள் அனைவரும் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அதிமுகவோ திமுகவோ ஏதோ ஒரு கட்சிக்கு போட்டிருப்பீங்களே, திமுகவுக்கு போட்டிருப்பீங்களே. அதனால தான் ஜெயிச்சிருக்காரு. அப்போல்லாம் எங்கே எல்லாம் பைத்தியம் பிடிச்சி சுற்றிட்டு இருந்தீங்களா? மனநிலை பாய்ச்சிருந்ததா? விஜய் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு விழிப்புணர்வு தோண்டிருக்குதா? அப்போ உங்களுக்கு சுய அறிவு இல்லையா? சுய சிந்தனை இல்லையா? சொல்லுங்கள். அப்போவே வந்து திமுகவுக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம், விஜய் ரசிகர்கள்லாம் நாங்கள் மக்கள் இயக்கம்லாம் நாங்கள் நோட்டாக்கு தான் ஓட்டு போட்டோம், ஏன்னா திமுக எங்களுக்கு பிடிக்கலன்னு அப்போயே சொல்லிக்கலாம்ல. ஏன் ஓட்டு போட்டீங்க? அப்போ திராவிடம் நல்ல முறையில் ஆட்சி செய்த கடித்தான் நீங்கள் ஓட்டு போட்டீங்க. சின்ன சின்ன குறை நிறைகள் அனைத்து கட்சிகளிலும் ஆட்சி செல்லும் பொழுது இருக்கும். அதை வந்து நம்ம சுட்டி காட்ட வேண்டுமே தவிர சில தற்கூரி அரசியல் வந்துவிட்டார்கள் என்று திடீரென்று அவர்கள் பின்னாடி போவது மிகவும் ஆபத்தான அரசியலை கையில் எடுப்பது என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.